மதுரையில மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடக்கிற கல்யாணத்துக்காக திருமாலின் அவதாரமான சுந்தரராஜ பெருமாள் தன் பாசமுள்ள தங்கையான மீனாட்சி அம்மனுக்கு கன்னியாதானம் செய்வதற்கும் சீர் கொடுப்பதற்கும் அழகர் மலையில இருந்து கள்ளழகரா கிளம்புறாரு. ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடியே திருமணம் நடந்து முடிஞ்சிருது. கள்ளழகர் வைகை ஆத்தோட வடகரைக்கு வரும்போது மீனாட்சி அம்மனுக்கு திருமணம் முடிஞ்ச செய்தி அவருக்கு கிடைக்குது. இதனால கோபமடைகிற கள்ளழகர் மதுரை நகருக்கு உள்ள வராம வண்டியூர் வழியா மறுபடியும் அழகர் மலைக்கு திரும்பி போறாரு அப்படின்னு புராண கதையில சொல்லப்பட்டிருக்கு. மற்றொரு புராண கதையாக துர்வாச முனிவரின் கோபத்தால் தவளையாக மாறிய சுதபஸ் முனிவர் சுந்தரராஜ பெருமாளை நினைச்சு சாப விமோச்சனம் கேட்டு தவம் இருக்காரு. இவரோட தவத்துக்கு மனம் இறங்கின சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகராக மதுரைக்கு வந்து வைகை ஆற்றங்கரையில இறங்கி மண்டுக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் அளித்ததாக தல வரலாறு சொல்லுது. மேலும் மற்றொரு சிறப்பம்சமாக அழகர் ஆத்துல இறங்கும் போது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து சூடி கொடுத்த சுடர் கொடியான ஆண்டாள் சூடி கலைந்த மாலையை தாங்க அன்னைக்கு அழகர் அணிஞ்சு ஆத்திலேயே இறங்குவாரு.